சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க அவனால. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே காணாமல் போன பொண்ணே வந்துடும் போல. சீக்கிரம் சாப்பிட்டு போய் பொண்ணை கண்டுபிடிங்க சார். சரிம்மா, அப்போ நான் வரேன். ஆசீர்வாதம். ஐயோ நல்லா இருப்பா, நல்லா இரு. வாங்க சார். வரேன் சார். சார் நான் வரேன் சார். ரொம்ப நன்றி. நல்லது, போயிட்டாங்க. என் பேத்த நம்ம அடிக்கடி சந்திக்க போகிறோமே, அதனால தான் சொல்கிறேன். நான் உங்களை என் ரத்தமாக நினைக்கிறேன். அப்படிதான் சார் நானும் நினைக்கிறேன். நானும் உங்கள் ரத்தம் தான். ஒரே குடும்பமா கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பின்னு இல்லை சார். உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நானும், என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்களும் கூட நின்னாலே அண்ணன் தம்பி பாண்ட் தான் சார். தம்பி, நீ சின்ன வயசாக இருக்கிய, ஆனால் நல்ல அனுபவசாலி மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம் சார், வாழ்க்கை எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கு. அது உங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, கடவுள் மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் சார். உங்கள் மூலியமாக நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுருக்கேன் சார். எனக்கு இருக்கிற சொத்து மதிப்பு ஒரு 5000-6000 கோடி இருக்கும் சார். ஃப்யூச்சரில் அது அதிகமாக கூட மாறலாம். ஆனால் நான் இவ்வளோ சொத்தையும் சேர்த்த பிறகு நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா சார்? வாழ்க்கைக்கு பணம் தேவை தான், ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் நமக்கான மனுஷங்க, நம்ம கஷ்ட நஷ்டத்தில் கூட நிற்கிறவங்க தான் சார். அதான் சார் நம்ம பலம். உண்மைதான், நல்லா பேசுகிறீங்க தம்பி. நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களை சந்திச்சிருந்தா நிறைய சந்திச்சிருப்பேன். இப்போ பல சிக்கல்களோடு இருக்கேன். நான் என்ன செய்யறது? எல்லாத்தையும் மாற்றிடலாம் சார். கடவுள் எப்படி என் வாழ்க்கையை மாற்ற உங்களும் ஒரு பாடமாக அமைச்சாரோ, அதே மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்ற என்ன அமைச்சிருக்காரு சார். கேஸை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வக்கீல் இருக்கார்ல, அவரை மாற்றுங்க சார். வக்கீலை மாத்துறதா? நெருங்க, அவங்க எங்கள் குடும்ப வக்கீல். காலங்காலமாக அவங்க எங்கள் கூடவே இருக்காங்க. எங்களுக்காக என்னென்னமோ செஞ்சுருக்கா. எங்களை பற்றி எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் கதிர் அவரை மாற்ற சொல்கிறேன் சார். ஒரு வீட்டை நம்ம பார்த்து கட்டுறோம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே நம்ம இருந்தோன்னு வைங்களேன், அதோட வைப் நம்மளை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணிடும். நாம தான் சார் மாறக்கூடாதே தவிர நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுங்கனால தான் நமக்கு பெரிய ஆபத்தே வரும் சார். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வக்கீல் வேணால் விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் இந்த கேஸை பலவீனப்படுத்த அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. நாங்கள் அவரை எவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் கூட அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. எங்கள் கூடவே எப்போ நிற்பார் அந்த மனுஷன், புரியுதா? வெயிட் ஞானம் சார், இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு புரியலையா? ஒரு மனுஷனை திட்டினா அவனுக்கு ரோஷம் வரணும், கோவம் வரணும். அப்படி ரோஷம் இல்லாமல் நீங்கள் திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்கானா, ஹீ இஸ் டிகிங் பிஹைண்ட் யூ. உங்கள் பின்னால் குழி தோண்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. கதிர், நான் அவரை பற்றி கம்ப்ளீட்டாக விசாரிச்சு தான் சொல்கிறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம் சார். நான் குணசேகரன் சாருக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறேன். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் இட்ஸ் அப் டு யூ.
நீங்கள் சென்டிமெண்டலாக தூக்கி போட்டுட்டு ப்ராக்டிக்கலாக யோசிச்சா மட்டும்தான் சார் இந்த கேஸ்லேருந்து வெளில வர முடியும்.